ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்பூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி தோசை எப்படி செய்கிறதுன்ட்டு. அதுக்கு முதல்ல தோசையை இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதில் 1 கப் அளவு வெங்காயம், அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு குடமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 கப் அளவு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு மிளகாத்தூளும் நான் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் மேகி மசாலா வேணாலும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. நான் மசாலா கம்மியாக பண்ணிட்டதுனால தோசை ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் மசாலா நிறைய பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல், ரெடி ஆகிடுச்சு. அண்ட் பாய், தேங்க்யூ.